ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யாவை தனியாக கூட்டிகிட்டு போய் என்னக்கா நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை உண்மையாக தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக நடிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாருக்கா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியும், என்கிட்டையும் நடிக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஐஸ்வர்யாவுக்கு வேற வழியே தெரியாம எல்லா உண்மையும் நம்ம மகா கிட்டையும் பிரபா கோடீஸ்வரி இவங்க 3 பேர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனாமிக்கா இருந்துட்டு எனக்கு ஜூஸ்ல மருந்து கலக்கி கொடுக்கறத நான் பார்த்துட்டேன், அதனாலதான் நான் வேற ஜூஸ் எடுத்து குடிச்சேன், திரும்பவும் எனக்கு லெமன் ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் கொடுத்தா, அதையும் குடிச்சிட்டேன், இது அதனாலதான் இப்படி எனக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவை இருந்துட்டு இதை வச்சே நான் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கோடீஸ்வரி, இங்க பாருடி, இப்போ நீ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க, இந்த நேரத்துல நீங்க வந்து இருந்தா சேஃபா இருக்கணும், எனக்கு தோணவே இல்லை, நீ வந்துருடி, புள்ளைய பெத்துட்டு வேணா நீ இப்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருமா, எனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு சேஃபா பாத்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே தைரியமா பேசவும், கோடீஸ்வரிக்கு என்ன சொன்னாலும் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது, தன்னோட புள்ள இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி என்னாச்சு மகா அப்படின்ற மாதிரி கேட்கவும், மகா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் நம்ம சூர்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக ஐஸ்வர்யா அப்படி பண்ணணும், நேரடியாக போய் கேட்டிருக்கலாம்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும், நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா, எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு சரிங்க சூர்யா, நான் வீட்டுக்கு வரேன், ஐஸ்வர்யா இருந்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா, அதனால நான் அம்மா பிரபா இவங்க 3 பேருமே நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, சரி சூர்யா, சரி மகா, நீங்கள் பத்திரமா வாங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யா இருந்துட்டு எதுக்காக அனாமிக்கா ரொம்ப பதட்டமாக இருக்க, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனாமிக்கா இருந்துட்டு ஒன்றும் இல்லையே, ஐஸ்வர்யா போனாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சூர்யா இருந்துட்டு கோவப்படுறாங்க, ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தாவோ பாட்டியும் சூர்யா கிட்ட வந்து என்னாச்சுப்பா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சூர்யா இருந்துட்டு எதுவும் இல்லைப்பா, வந்துட்டு இருக்காங்களாம், ஆனால் ஐஸ்வர்யா மட்டும் நான் அங்கேயே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி அங்கேயே இருக்காங்களாம், மகாவும் கோடீஸ்வரி அத்தையும் பிரபாவும் மட்டும் வந்துட்டு இருக்காங்களாம் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ, ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கௌதம் கிட்ட போயிட்டு, மாமா என்ன பண்றீங்க மாமா, சாப்பிட்டீங்களா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா, உங்களுக்கு சாப்பாடு நானே ஊட்டி விடவா, ஐ லவ் யூ மாமா, எனக்கு ஐ லவ் யூ சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழந்தைத்தனமா நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவோம். கௌதமுக்கு எரிச்சலா வருது. இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு மாமா, எனக்கு உன்னை பார்த்தாலே நான் எனக்கு இப்படி பண்ணணும் தான் தோணுது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ஐ லவ் யூ மாமா, ஐ மிஸ் யூ மாமா, இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எப்படி மாமா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருந்த சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தை என்ன அத்தை இப்படி சொல்றீங்க, அப்படியே டக்குன்னு போய் நம்ம சித்ரா மேல விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே ஐயோச்சி எழுந்து போடி ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம். ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க, என்னை ஏதாச்சும் பண்ணீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா நீங்க என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க ஹான்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ராவும் கௌதமும் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏதோ செய்ய போய் எனக்கு வந்துடுச்சு எல்லாமே பிரச்சனையும், இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இருந்துட்டு மகா கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு என்ன ஃபோனே எடுக்க மாட்டேன்றா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேனாலே என்ன பண்ணிட்டு இருப்பா, சாப்பிட்டாலே இல்லையான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு நம்ம மகாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. மகா இருந்துட்டு
இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சேஃபாக இருங்கக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.